சண்முகா மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் காரைக்கால் வளர்ச்சிக் குழு சார்பாக மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. 2025-26ஆம் ஆண்டின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அரசு பள்ளியில் CBSE பாடப்பிரிவில் பயின்று காரை மாவட்ட அளவில் முதல் 3 இடத்தை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கடந்த 27ஆம் தேதி அன்று சண்முகா மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் காரைக்கால் வளர்ச்சிக் குழு சார்பாக பரிசு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் காரைக்கால் வளர்ச்சிக் குழுவின் தலைவர் பாலமுருகன் தலைமையேற்றார். செயலர் ராஜேந்திரன், பொருளாளர் திருமாவளவன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்களாக காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பாலு என்கிற பக்கிரிசாமி மற்றும் ஆட்சியரின் செயலர் வித்யாதரன் மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டு கேடயம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கியதோடு சமூக ஆர்வலர் டவுன் காஜியார் ஜனாப் SKT ஆரிஃப் மரைக்காயரின் நிதி உதவி பெற்று மாணவ மாணவிகளுக்கு நிதி உதவியும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வில் அன்னை தெரசா அரசு மேல்நிலைப் பள்ளியில் 500 மதிப்பெண்ணுக்கு 470 மதிப்பெண் பெற்று மாவட்ட அளவில் முதல் இடம் பிடித்த மாணவி மேதினி, VOC அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று 429 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடம் பிடித்த மாணவி ஆதிராஸ்ரீ, 424 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடம் பிடித்த தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற விஷால் கோவிந்தசாமி மற்றும் TR பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவி ஸ்ருதி மற்றும் 10ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வில் முருகாத்தாள் ஆட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று 500 மதிப்பெண்ணுக்கு 474 மதிப்பெண் பெற்று மாவட்ட அளவில் முதல் இடம் பிடித்த மாணவி ஆஃபியா ஜோஹரா, அம்பகரத்தூர் திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று 441 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடம் பிடித்த மாணவி பிருந்தா, நெரவி உசைனியா அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயின்ற சுமையா 422 மதிப்பெண் பெற்று மாவட்ட அளவில் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர்கள் புத்திசிகாமணி, அருணாச்சலம், பொறுப்பாளர்கள் அப்பர், சந்திரசேகரன், கனகசேகரன், முனிசாமி, ஆறுமுகம், ராமமூர்த்தி, வேதநாயகம், குணசேகரன், ஞானசூரியன், ரவிசங்கர், ஆதித்தன், சுரேஷ்குமார், திருவாய்மொழி மற்றும் வர்த்தக சங்கத்தின் தலைவர் பாலகிருஷ்ணன், வெங்கடேஷ், முன்னாள் செயலாளர் KT துரைராஜன், காரைக்கால் மாவட்ட டெல்டா விவசாயிகள் நல சங்க தலைவர் ராஜேந்திரன், காரைக்கால் வழக்கறிஞர் சங்க தலைவர் முருகானந்தம், காரைக்கால் சமூக ஆர்வலர் முனிசாமி, வேதாசலம், மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மக்களுடைய சேவையை செய்யக்கூடிய காலம் இப்போ நிறையா பார்க்குறோம். இந்த காரியம் புரிஞ்சவொடனே சில பேர் எலெக்ஷன் நினைப்பாங்க, சில பேர் அதோட போயிடுவாங்க, நமக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா இல்லாமல் இவங்க எலெக்ஷன் நினைக்கல. அதாவது இந்த ஊரை அழகுபடுத்தணும், இந்த ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை நம்ம முன்மொழிக்கணும், அதை சரி பண்ணணும். அப்படின்னு அந்த காலத்தில் நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு கிடையாது. ஊரை இருக்குது அந்தமாரி தவறு செய்யும்போது சுட்டி காட்டணும். அதை நிர்வாகம் திருத்திக்கும். வேலை செய்யாத அதிகாரிகளை வேலை செய்ய வைக்கணும். அப்போ தவறு நல்ல